ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 25ஆம் நாள், 25ஆம் பாசுரம் பற்றி நாம் சிந்திக்கலாம். இன்றைய பாசுரம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரையினால் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறிந்தித்து வந்தோம். பறைத்தருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யான் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவா என்பது இந்த பாசுரம். இந்த பாசுரம் முழுக்க அந்த கண்ணனின் சிறப்பை, அந்த கிருஷ்ணாவதாரத்தின் சிறப்பை பற்றி கூறுகிற ஒரு பாசுரம். எப்படி எனில், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் தேவகியின் வயிற்றில் குழந்தையாக பிறந்தார். எப்படி? சாதாரண குழந்தையா? தெய்வீக குழந்தை. பிறக்கும் போது 4 கரங்களுடன் பிறந்தார். உடனே தன் தாய் தந்தை வசுதேவர் தேவகிக்கு சங்கு சக்கரத்துடன் காட்சி அளித்தார் அந்த கண்ணன். அதே இரவில் அந்த மதுராவை விட்டு கோகுலத்துக்கு அழைத்து சென்று விட்டார் அவருடைய தகப்பனார் வசுதேவர். அங்கு உள்ள பெண் குழந்தை இங்கு சிறைக்கு கொண்டு வந்து விட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர, அந்த ஒருத்தி யசோதை தாய். அந்த யசோதை தாய் தான் பெரும் பாக்கியம் பெற்றவள். ஏனெனில் கண்ணனின் குழந்தை பருவம் முழுவதும் அனுபவித்தவள் அந்த தாய் தான். கண்ணனுக்கு பால் ஊட்டுவது, சோறுட்டுவது, கொஞ்சுவது, உரலில் கட்டி வைத்தது, மேலும் அவனுடைய லீலைகள் எல்லாம் அனுபவித்தவள் அந்த யசோதா தேவி தான். எனவே அவள் பெரும் பாக்கியம் செய்தவள். தருகினால் ஆகி தான் தீங்கு நினைத்த, அதாவது தருகினால் ஆகி என்றால் எப்படியும் குழந்தை கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த கம்சன் நினைத்து கொண்டே இருந்தான். அதனால் அந்த நந்தகோபுரம் யசோதையும் அந்த குழந்தை மிகவும் ஒழித்து வளர்த்தார்கள், மறைத்து வளர்த்தார்கள். அந்த கண்ணனுக்கு பெயர் வைத்த இடம் கூட மாட்டுத்தோளும் தான். அவருடைய குலகுரு கர்காச்சாரியார் மாட்டுத்தோளுக்கு வைத்து தான் பெயர் சூட்டினார். அந்த அளவுக்கு மிகவும் மறைத்து வாழ்ந்தார்கள். தான் தீங்கு நினைத்த, என்ன தீங்கு நினைத்தான் கம்சன்? இப்போது அந்த கிருஷ்ணன் நம்மை விட்டு வேறு ஊரில் வாழ்கிறானே, அவன் நம் ஊருக்கு வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு பொறுமை கூட அந்த கம்சனுக்கு கிடையாது. அவனை கொல்ல வேண்டும் என்று பல அரக்கர்களை அனுப்பி எல்லாமே தோல்வி அடைந்து விட்டது. கருத்தை பிழைப்பித்து, அவன் என்ன கருத்து பிழைப்பித்து என்றால், அவன் என்ன கருத்து வைத்திருந்தான்? எப்படியும் அந்த கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்பது அவனுடைய கருத்து. அதனால் பூதனை, கேசி, சகடன், பகாசுரன் போன்ற அரக்கர்களை அனுப்பினான். அவர்களையெல்லாம் அந்த கண்ணன் கொன்று விட்டார். அதன் பிறகு என்னென்றால், கோலையாப்பிடம் என்ற பட்டத்து யானையையும் மல்லர்களையும் கொன்று குவித்து விட்டான் அந்த கண்ணன். கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே என்றால், கம்சன் பல முயற்சிகள் செய்தாலும் அனைத்து முயற்சிகள் தோல்விதான் அடைந்தன. எல்லாம் வீணாயிற்று. ஆனால் அவனுக்கு பயம் அதிகமாயிற்று. எப்படி எனில், நடக்கும் போது சரி, தூங்கும் போது சரி, சாப்பிடும் போது சரி, எப்போதும் அந்த கண்ணனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். எங்கே அந்த கண்ணனால் எனக்கு ஆபத்து வந்து விடுவோம் என்று நினைத்து பயந்து அஞ்சி நடுங்கினான். அந்த பயமே அவனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்றது. கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறிந்து வந்தோம். ஆயர் சிறுமியான நாங்கள் உன்னிடம் பறை வேண்டி வந்துள்ளோம். பறைத்தருதியாகி எங்களது எண்ணத்தை நீ நிறைவேற்றினால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யான் பாடி மிக உயர்ந்த செல்வமாகிய திருவும் மகாலட்சுமி விரும்பும் உன்னையும் உன் வீர கதைகள் நாங்கள் பாடி, அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நம்முடைய வருத்தம், கஷ்டம், வருத்தமும் தீர்ந்து, எல்லாமே தீர்ந்து, துயரங்கள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்று அந்த கோபியர்கள் அந்த கண்ணனிடம் வேண்டுகிறார்கள். மங்களாணி போகும்.